கண்டி பகுதியில் கியாமுல் லைலுக்கு ஆஜரான ஒரு சகோதரர் அமைதியாக வந்து தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுகிறார். ஒரு ரக்காத்து முடிந்து மறு ரக்காத்துக்கு எழும்புகிறார். கியாமில இருந்தவர் அப்படியே ருக்குவையும் தாண்டி சுஜூதையும் தாண்டி முகம் கூப்புற கீழே விழுகிறார். மறுபக்கம் புரட்டி பார்த்தால் அவருடைய இன்னுயிர் அந்த உடலை விட்டு பிரிந்திருக்கின்ற அந்த சிசிடிவி கேமரா காட்சி. முடிந்த மறுகணமே ஒரு மனிதன் ரமதானிலே விட்டு விட்டார். உண்மையிலே அவர் ரமதானுக்கு மதிப்பளித்தார். கேட்கிற பாட்டை ரமதான்ல கேட்கல, பார்க்கிற படத்தை ரமதான்ல பார்க்கல. ஆனால் ஷவ்வால் பெருநாள் வந்த மறுகணமே அவர் அந்த பாட்டை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அசிங்கத்தை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் முனாஃபிக் என்று எழுதுகிறார். இவர் அந்த ரமதானை கால சிறையாக கணக்கில் எடுத்திருக்கிறார். எனவே நீங்க வர்றது நரகத்துக்கு வாரது உறுதி, சொர்க்கம் போய் சேருவது சந்தேகம். ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம். கியாமத்தில் அவ்வளவு நீளமான கியாமத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவை பாருங்க, நரகத்து பாலத்தின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுங்க. நரகத்துடைய பாலம் எப்படி? இப்படி ஒரு கல்லை விட்டால் அதன பாதாளத்தை சென்றடைய 70 வருடங்கள் பிரிக்கும். ஒரு மாதத்திற்கு முன்பு இதே போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை நாம் எல்லோரும் ஆவலோடு இந்த ரமதானின் தலைப்பிறையை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருந்தது நேற்று நடந்த மாதிரி இருக்கிறது. இன்று இந்த ரமதானை வழி அனுப்புகின்ற மிக கசப்பான ஒரு கவலையான ஒரு கட்டத்திலே நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இது அல்லாஹுடைய சுன்னத்து. அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எதுவும் நிரந்தரமாக இருக்காது. எது ஆரம்பித்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்கும். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இதே மாதிரிதான் நிச்சயமாக இந்த உலகத்திலே எங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய இது போன்ற ரமதானுடைய ஏற்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ரமதான் அது மாஷா அல்லாஹ் ஒரு வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரும், ஆனால் அதிலே ரமதான் இருக்காது. அந்த ரமதான் பறந்து போய்விடும், அது மாயமாய் மறைந்து போய்விடும். அடுத்த வருடம் வரும், அதிலே சந்தேகம் இருக்காது. ஆனால் அந்த ரமதான் வரைக்கும் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்போமா? எந்த நிச்சயமும் சொல்ல முடியாது, உத்தரவாதம் தர முடியாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க அல்லாஹுக்காக நீயத்து வைக்கிறேன் என்று ஒவ்வொரு வருடமும் நாம் வித்திற்கு பின்னால் அந்த நீயத்தை ஞாபகப்படுத்தப்படுகிறது. சென்ற வருடம் இந்த வருட நீயத்தை வைக்கிறேன் என்று வைத்தவர்கள் இந்த வருடம் அந்த நீயத்தை வைப்பதற்கு இந்த மண்ணுக்கு மேலால் இல்லாமல் போய்விட்டார்கள். இந்த வருடம் நாம் வைக்கிறோம், ஆனால் அடுத்த வருடம் அந்த நீயத்தை வைப்பதற்கு இருப்போமா இல்லையா என்ற எந்த நிச்சயமும் இல்லை. இதுதான் வாழ்க்கை. கண்ணியமான கணவான்களே, ரமதானின் தலைப்பிறையை ஆரவாரத்தோடு பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் எல்லாம் ஷவ்வாலுடைய தலைப்பிறைக்கு முன்னால் மறைந்து விட்டார். ஷவ்வாலுடைய தலைப்பிறை பார்ப்பதற்கு இந்த மண்ணுக்கு மேலால் உயிரோடு இல்லாமல் போய்விட்டார். இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது, அந்த சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்துபவர் தான் உண்மையான முஸ்லிம். வருடத்திற்கு ஒரு முறை வந்து போகிற ரமதான் அல்ல, நாளாந்தம் வருகின்ற எங்களை கடந்து செல்கின்ற 5 நேர தொழுகையில் ஒரு நேர தொழுகை எங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறதா, வாய்க்கப் பெறுகிறதா? நாம் நினைக்க வேண்டுமாம், ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்ன தெரியுமா? சில நேரம் இது என்னுடைய வாழ்நாளில் கிடைக்கின்ற இறுதி தொழுகையாக இருக்கலாம். நேற்றைய முந்தின நாள் கண்டி பகுதியில் கியாமுல் லைலுக்கு ஆஜரான ஒரு சகோதரர் அமைதியாக வந்து தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுகிறார். ஒரு ரக்காத்து முடிந்து மறு ரக்காத்துக்கு எழும்புகிறார். கியாமில இருந்தவர் அப்படியே ருக்குவையும் தாண்டி சுஜூதையும் தாண்டி முகம் கூப்புற கீழே விழுகிறார். மறுபக்கம் புரட்டி பார்த்தால் அவருடைய இன்னுயிர் அந்த உடலை விட்டு பிரிந்திருக்கின்ற அந்த சிசிடிவி கேமரா காட்சி. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அந்த தக்பீருக்கு அடுத்த தொழுகை அல்ல, கட்டிய தொழுகைக்குரிய தக்பீருடைய சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது நிச்சயமில்லாத இந்த ஏமாற்றுகரமான அற்பமான சொற்பமான உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது கிடைக்கிற சந்தர்ப்பம், எனக்கு கிடைக்கின்ற இறுதி சந்தர்ப்பமாக நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவர்தான் புத்திசாலி. தஸவ்வது மினத் துன்யா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்ன லைலுன் ஹல் தஅயிஷு இலல் ஃபஜ்ரி. ஒரு அரபி புலவர் சொல்லுகிறார், ஒரு இரவு கிடைக்கிறதா, அந்த இரவின் வாழ்க்கையில் கிடைக்கின்ற இறுதி இரவாக நினைத்து அந்த இரவில் ஆற்ற வேண்டிய அல்லாஹ்வுக்கு பொருத்தமான கர்மங்களை, அமல்களை நீ ஆற்றிக்கொள். காரணம், அந்த இரவின் ஜோடான அந்த காலை பொழுது விடுவதற்குள்ளால் நீ இந்த உலகத்தை விட்டு சில நேரம் பிரிந்திருப்பாய். ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த வசனம் இந்த சந்தர்ப்பத்திற்கு எங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வசனமாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
வல்தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் எதை சம்பாதித்து முன்கூட்டி சேகரித்து அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்று உங்கள் உள்ளத்தில் கை வைத்து சிந்திக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுடைய சிந்தனைகளை தூண்டிக் கொண்டிருக்கிறது. ரமலான் வந்தது, ரஹ்மத்தை சுமந்து வந்தது, மகுபரத்தை சுமந்து வந்தது. இப்பொழுது இத்கும் மினன்னார் என்ற மிக முக்கியமான பகுதியிலே இருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்கள் கேள்வியாக கேட்கிறார்கள், ஹல் ஸலஹத் அஅமாலுனா, இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தந்ததா? எங்களுடைய செயல்கள் எல்லாம் சீராகிவிட்டதா? ஹல் தஹஸ்ஸனத் அஹ்லாகுனா, எங்களுடைய பண்பாடு, பழக்கம், வழக்கம், குணங்கள் எல்லாம் சீர்பெற்று விட்டதா? ஹல் லானத் குலூபுனா, எங்கள் உள்ளங்கள் எல்லாம் இலகிவிட்டதா? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாற்றம் எங்களுக்கு இந்த ரமலான் தந்திருக்கிறதா? வாழ்க்கையில் தக்வா முன்னேறி இருக்கிறதா? இந்த ரமலானை அல்லாஹ் 2 பெரும் நோக்கங்களுக்காக எங்களிடத்திலே தந்திருக்கிறான். அதிலே ஒன்று தௌபா, மற்றது தக்வா. இது 2மே ஆக பிரதானமான நோக்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. தௌபா என்றால் முடிந்த காலத்தில் உள்ள சகல பாவத்திற்கும் மன்னிப்பை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிம்பர் படியிலே ஏறினார்களே ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏறுகின்ற பொழுது ஆமீன் என்று சொல்ல, ஆமீன் என்று சொல்லுகின்ற பொழுது யாராவது துஆ கேட்டால் தானே ஆமீன் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே துஆ கேட்காமல் ஆமீன் சொல்கிறார்களே, என்னமோ ஏதோ தெரியாது. இறங்கிய மறுகணமே கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், யாருமே துஆ கேட்க முன்னால் நீங்கள் தானாக ஆமீன் சொன்னீர்களே, என்ன காரணம் நாயகமே என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆ கேட்டார்கள். கேட்டவர் சாதாரண ஆள் அல்ல. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இன்ன ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அரதலி ஃபகால பஉத மன் அத்ரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹ் குல் ஆமீன் ஃபகுல்து ஆமீன். அவர்கள் சில சாபங்களை விட்டார்கள். துஆவல்ல, அது சாபம், அது பதுஆ. என்ன விட்டார்கள் என்றால், ரமதானுடைய மாதம் தன் கரத்திலே கிடைத்தும் கூட ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அந்த ரமதான் கிட்டிவிட்டது, கிடைத்து விட்டது. அந்த ரமதானை பயன்படுத்தி ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக அந்த ரமதானை யாரெல்லாம் ஆக்கிக் கொள்ளவில்லையோ, அமைத்துக் கொள்ளவில்லையோ, அவன் நாசமடைவானாக. சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், ஆமீன். நான் ஆமீன் சொல்லிவிட்டேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு எதை உணர்த்தினார்கள் தெரியுமா? என்னுடைய உம்மத்தினர்களே, ரமதானோடு ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரமதானின் ஒரு பக்கம் எங்களுக்கு தெரியும், அது ரஹ்மத்து நிறைந்தது, லைலத்துல் கத்ரை சுமந்து வரக்கூடியது, அது மக்ஃபிரத்துக்குரியது, நரக விடுதலைக்குரியது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பேர் சொல்லி அழைத்திருக்கிறான். சுன்னத்துக்கு ஃபர்து, ஃபர்துக்கு 70 ஃபர்து. இதெல்லாம் ரமதானின் ஒரு பக்கம். ரமதானுடைய மறுபக்கம் இருக்கிறது, அது ரொம்ப பயங்கரமானது, அது ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப ஆபத்தானது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் 2-3 தினங்களில் எங்களை விட்டு மறைகின்ற ரமலான் அது எங்கு போகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை சென்றடைகிறது. அங்கு போய் என்ன சொல்ல போகிறது தெரியுமா? அந்த ரமலானோடு ஒவ்வொருத்தரும் இன்னாருடைய மகன் இன்னார் என்னோடு எப்படி நடந்தான், எனவே யா அல்லாஹ் நீ அவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று மன்றாட போகிறது. ஒன்று சாதகமாக சாக்கி சொல்லும், அல்லது எங்களுக்கு எதிராக சாபமிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவேதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மாமர்ர பில் முஸ்லிமீன ஷஹருன் கைருல் லகும் மின்ஹு. உண்மையிலே ஒரு முஸ்லிமுக்கு இந்த ரமலானை போல ஒரு சிறந்த மாதம் வேற எந்த மாதமும் கிடையாது. வலா மர்ர பில் முனாஃபிகீன ஷஹருன் ஷர்ருல் லகும் மின்ஹு. முனாஃபிகீன்களுக்கு இந்த மாதத்தை போன்ற மகா கெட்ட மாதம், மிக மோசமான மாதம் வேற எந்த மாதமும் கிடையாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. ஏன்? இந்த ரமலானை பயன்படுத்தி தான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெறாமல் இந்த ரமலான் வழி அனுப்பப்பட்டால் அது ரொம்ப மோசமான விளைவுகளை உருவாக்கும். இந்த ரமலானில் கூட அந்த பாவத்திற்குரிய மன்னிப்பை பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நாம் ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால், உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றால், இதைவிட சிறந்த மாதத்தை இந்த உலகத்திலே நாம் எங்கு போய் தேடுவது? கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த விடயத்திலே நாம் கவனம் எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் அந்த மகுபுரத்தை, அந்த பாவ மன்னிப்பை தனிமையிலே உட்கார்ந்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு முறையிட்டு தௌபா செய்யலையா? இன்னும் நாங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. சரி, இந்த ரமலான் தான் போனால் போய்விட்டது, அடுத்த ரமலானில் பார்ப்போம் என்றுதான் ஷைத்தான் போடுவான். இல்ல கண்ணியமான சகோதரர்களே, அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அடுத்த ரமலான் வருவதற்குள்ளே நாம் இருப்போமா இல்லையா என்று தெரியாது. இன்னும் ஓரிரு தினங்கள் இருக்கிறது. அந்த தினத்திலே நாம் மனது வைத்தாலும் கூட நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறார். அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்யக்கூடாதா? கெஞ்சிற மாதிரி அல்லாஹ் கேட்கிறார்.
அவர்கள் இஸ்திக்பார் செய்யக்கூடாதா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது யாரை பார்த்து பாவித்த வாசகம் தெரியுமா? யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை சொத்தியாகி விட்டது என்று சொன்ன யகூதிகளை பார்த்து கேட்கிறார். அப்படி பேச வானம் பண்ணுங்களே யார சூழல்லாம், அவர்களுக்கு தௌபா செய்ய சொல்லுங்களே. இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் பிச்சைக்காரனாகி விட்டானா? எங்களிடத்தில் கடன் கேட்கிற அளவுக்கு அவன் பிச்சைக்காரனாக மாறிவிட்டான், நாங்கள் தான் செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்ன யகூதிகளை பார்த்து கேட்கிறார். காலத்தில் யகூது உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பிறந்த ஆம்பள புள்ளன்னு வாய் கூசாம சொன்ன யகூதிகள். வகாலத்தின் நஸாரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொன்ன நசராணிகளை பார்த்து சொல்லுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு யாராவது மோசமான வார்த்தைகளை பாவித்து விட்டால் என்ன சொன்னாலும் அவன் பேசிய பேச்சு எனக்கு என்றைக்குமே மறக்காது, அவனுடைய ஜனாசாவில் கூட நான் விரிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுவோமே, இந்த அளவு மிக கீழ்த்தரமாக படைத்த ரஹ்மானை ரப்புல் ஆலமீனை பேசி திரிகின்றவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை தௌபா செய்ய சொல்லுங்களே, திரும்பி வர சொல்லுங்களே, திரும்பி வர சொல்லுங்களே. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கெஞ்சுதல் எல்லாம் உலகத்திலே நாம் உயிர் வாழுகின்ற பொழுது மாத்திரம்தான் இருக்கும். அந்த கெஞ்சுதலை கட்டுப்பட்டு நாம் தௌபா செய்யாமல் தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மௌத்தானதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணீர் வடிப்பான், கண்ணீர் வடிப்பான், வடிக்கின்ற கண்ணீர் எல்லாம் வத்தி போய் அந்த கண்களில் இருந்து ரத்தம் கண்ணீராக வடியும். லவ் உர்சிலத் ஃபீஹ சுஃபுன் லஜரத், அந்த ரத்தங்கள் எவ்வளவுக்கு வடிப்பான் என்றால் கப்பலை அதில் ஓட விட்டால் ஓடுகின்ற அளவுக்கு வடிப்பான். ஏறெடுத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரத்த கண்ணீரை கணக்கில் எடுக்க மாட்டான். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு கொசுவுடைய தலையளவுக்கு ஒரு துளி கண்ணீரை அந்த ரப்புடைய அச்சத்தின் மீது விட்டிருந்தால் அந்த பயங்கரமான நரக நெருப்பை அணைக்கின்ற சக்தியை அந்த ஒரு துளி கண்ணீருக்கு அல்லாஹ் உலகத்திலே வைத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். எந்த பாவத்திற்கு அல்லாஹ் எங்களிடத்தில் தௌபா செய்ய சொல்லுகிறார்? பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? ஒன்று இருக்கிறது, மெனக்கெட்டு நாம் செய்ய வேண்டிய பாவங்கள். நாம் சிரமப்பட்டு செலவழிச்சு இடம் தேடி அதை புக் பண்ணி யாருக்கும் தெரியாத மறைவான இடத்தை கண்டுபிடித்து நாம் மிக சிரமத்தோடு மெனக்கெட்டு செய்கின்ற பாவங்கள். அது ஜினா, அது வட்டி, அது சாராயம், அது மது, அது சூனியம், எதை வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் நினைத்திருப்பதே பாவம் செய்வதென்றால் இதுதான், இதற்குத்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவத்திலே 2 வகை இருக்கிறது. இந்த உலகத்திலே நடந்த முதல் 2 பாவங்களும் அந்த 2 வகையை சார்ந்தது. முதலாவது பாவம் இபிலீசின் மூலம் நடந்தது. அது என்ன பாவம்? ஏவப்பட்டதை புறக்கணித்தது. சுஜூது செய் என்று சொன்னான், முடியாது என்று மறுத்தான். செய்ய சொன்னதை செய்யாமல் விடுவது ஒரு பாவம். அடுத்த பாவம் என்ன தெரியுமா? செய்யக்கூடாது என்று தடுத்ததை மீறி செய்வது. இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார். 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் மீறினார். இந்த 2 பாவத்தையும் ஒப்பிட்டு உலமாக்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஏவப்பட்டதை விடுவது இருக்கிறதே விலக்கப்பட்டதை செய்வதை விட கொடூரமானது. அதனாலதான் இபிலிஸை இந்த நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுத்ததை செய்தார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு மன்னிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை நசீபாக்கினான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நேற்று 27வது இரவு லைலத்துல் கத்ருடைய வேட்டை நாடளாவிய ரீதியிலே எல்லா பள்ளி வாசல்களும் நடந்திருக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. நானும் ஒரு பள்ளி வாசலிலே இருந்தேன். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசத்தை புரிகின்ற பொழுது என் மனதிலே பட்டது, இன்று நான் செய்கின்ற இந்த பயானை செய்யத்தான் வேண்டுமா வேண்டாமா என்று நான் பலகணம் யோசித்தேன். காரணம், இன்று இந்த கதிரையில் நான் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அமர்ந்து பயான் பண்ணினாலும் இந்த கிரவுட் நாளை 28வது இரவுக்கு வரப்போவதில்லை. கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஏவப்பட்டதை விடுவது என்றால் தொழுகையை விடுவது இருக்கிறதே, எவ்வளவு பெரிய பாரதூரமான பயங்கரமான குற்றம். நோன்பு பிடிக்காமல் இருக்கின்ற ஒரு மனிதன் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தொடர்ந்து விபச்சாரம் செய்கின்றவனை விட கொடியவன், தொடர்ந்து மது அருந்துபவனை விட கேவலமானவன், தொடர்ந்து வட்டி சாப்பிடுவதை விட அல்லாஹ்விடத்திலே மிக மோசமானவன் என்று கிதாபுடைய உலமாக்கள், ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதி காட்டுகிறார். ஏவப்பட்டதை விடுவது இருக்கிறதே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை இல்லையா, அவனை திருமணம் முடித்து கொடுத்து விடாதீர்கள். தொழுகை இல்லையா, அவன் கையால் அறுக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிடாதீர்கள். தொழுகை இல்லையா, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற வணக்க ஸ்தலங்கள், கபிரிஸ்தான்களிலே அவர்களை அடக்கம் செய்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே அவனுக்குள்ள கேவலம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
எனவே நாம் இந்த ரமதானில் தௌபாவை அடைந்து கொண்டோமா இல்லையா என்று நாம் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? தௌபாவை நாம் அடைந்து கொண்டோமா இல்லையா என்பதை ஒவ்வொரு மனிதனும் விளங்க வேண்டும். அதற்குள்ள நிறைய அறிகுறிகளை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஏண்டா தௌபா, நோன்பு முடிந்துவிட்டால் நோன்பிலே செய்த அமல்களுக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய ரமதான் கபூலாகவில்லை என்பதுதான் அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்கவே. தௌபாவுக்கு பின்னால் ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா, ரம்புன் பாத தௌபத்தின் அக்பஹு மின் 70 கபலஹா. தௌபாவுக்கு பின்னால் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்வது அந்த தௌபாவுக்கு முன்னால் செய்த 70 பாவங்களை விட அகோரமானது என்று எழுதுகிறார். எங்களுடைய நிலை என்ன? இதைத்தான் ஆரம்பத்தில் கேட்டேன், மாறிவிட்டதா? கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கிதாபுகளிலே உலமாக்கள் எழுதுகிறார்கள் இதைத்தான், فَإِنَّ اللَّهَ إِذَا تَقَبَّلَ عَمَلَ عَبْدٍ وَفَّقَهُ لِعَمَلٍ صَالِحٍ بَعْدَهُ. முன்னுக்கு வந்த ஒரு அமல், மனிதனால் நிறைவேற்றப்பட்ட ஒரு அமல் அங்கீகரிக்கப்பட்டால் அதற்குரிய ஆக முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? அதற்கு அடுத்து வருகின்ற அமலையும் அவர் செய்ய வேண்டும். முடிந்தது ஒரு அமலிலே முடிந்தால் அடுத்து துவங்குவதும் ஒரு இபாதத்திலே தான் இருக்க வேண்டும். அதனால்தான் ஃபர்தான தொழுகைக்கு முன்னால் சுன்னத் இருக்கிறதே, பின்னால் சுன்னத் இருக்கிறதே. ரமதானுக்கு முன்னால் ஷாபானுடைய சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறதே. ஷவ்வாலுடைய பெருநாளுக்கு, அந்த முதல் பெருநாளுக்கு அடுத்த 6 நாட்கள் நோன்பை அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறான் என்றால், கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பக்குவத்தோடு அந்த ரமதானிலே பாதுகாக்கப்பட்ட அந்த பக்குவம், அந்த இத்திகாஃபுடைய பக்குவம், குர்ஆன் திலாவத்துடைய பக்குவம், தொழுகையிலே ஜமாஅத்தை பேணிய பக்குவம், அதை நான் விட்டுவிடக் கூடாது. இந்த 6 நோன்பையும் பிடித்து விட்டால் காலம் முழுக்க நோன்பு பிடித்தவனைப் போல அந்த 6 நோன்புடைய அந்த பரக்கத்தான நாட்களில் நோன்பு பிடிக்கிறார் என்றால் முடிந்த ரமதான் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்குரிய அடையாளம். உதாரணத்திற்காக, முடிந்த மறுகணமே ஒரு மனிதன் ரமதானிலே விட்டு விட்டார், உண்மையிலே அவர் ரமதானுக்கு மதிப்பளித்தார். கேட்கிற பாட்டை ரமதான்ல கேட்கல, பார்க்கிற படத்தை ரமதான்ல பார்க்கல, ஆனால் ஷவ்வால் பெருநாள் வந்த மறுகணமே அவர் அந்த பாட்டை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அசிங்கத்தை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இவர் முனாஃபிக் என்று எழுதுகிறார். இவர் அந்த ரமதானை கால சிறையாக கணக்கில் எடுத்திருக்கிறார். ஜெயில், கம்பியுள்ளுக்கு ஜெயில் மட்டுமல்ல, சில நேரம் காலத்தால் உருவான ஜெயில், இந்த ரமதானை அவர் ஒரு ஜெயில் சிறைச்சாலை மாதிரி அவர் கணக்கில் எடுத்திருக்கிறார். எங்கடா தொலைஞ்சு இந்த மாசம் முடியாதா? நாம் படம் பார்க்கணுமே, நாம் பாட்டு கேட்கணுமே, அடுத்த நாளே அந்த பாவத்தை ஆரம்பித்தால் இவர் அல்லாஹ்வோடு விளையாடின மாதிரி ஆகிவிடுவார். நவுதுபில்லாஹ். முஸ்லிமுக்கு கூடிய பண்பு என்ன தெரியுமா? ரமதான் வருவதை நினைத்து மகிழ வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். ரமதான் முடிவதை நினைத்து கண்ணீர் சிந்த வேண்டும். ஆனால் இவன் கண்ணீர் சிந்தல்ல, இவர் சந்தோஷப்படுகிறார். இவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. நவுதுபில்லாஹ். முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, உண்மையிலே எங்களோட பாவங்கள் சாதாரணமாக ஒரு விடயத்தை சமீபத்தில் நான் கிதாபிலே வாசிக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சமூகத்துடைய நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது கைசேதமாக இருந்தது. ஜனாஸா சம்பந்தமான ஒரு ஃபிக்ஹுடைய வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் சட்டென ஒரு மசாலா, ஒரு பெண்மணி மௌத்தாகி போகிறார், ஒரு பெண்மணி வஃபாத்தாகிறார். ஜனாசா குளிப்பாட்ட வேண்டும் பெண்கள். அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட பெண்களே இல்லாத ஒரு இடத்தில் அந்த ஜனாசா நடைபெறுகிறது. குளிப்பாட்டுவது 4 ஃபர்துகளில் ஒரு கடமையான ஃபர்து, ஃபர்து கிஃபாயா. ஒரு ஜனாசா விழுந்தால் அந்த ஊரில் யாராவது செய்யாவிட்டால் முழு பேரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். ஆனால் குளிப்பாட்டுவதற்கு பெண்கள் கிடையாது. பிறகு கணவன் இருக்கிறானா, அவர் குளிப்பாட்டலாம், கணவனும் கிடையாது. மகரமான ஆண்கள் இருக்கிறார்களா? அப்படி யாருமே கிடையாது. மகரம் இல்லாத அந்நிய ஆண்கள் தான் இருக்கிறார்கள், முஸ்லீமாக இருந்தாலும் சரி. இந்த நேரத்தில் அந்த ஜனாசாவுக்குரிய ஹுக்கும் என்ன? ஆத்திரத்துக்கு குத்தமில்லை என்று செய்யலாமா? இஸ்லாம் தடை விதிக்கிறதே, வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய கை அந்த ஜனாசாவிலே படக்கூடாது. பிறகு அந்த ஜனாசாவுக்கு என்ன ஹுக்கும்? யும்மிம, உன் கையை நீ கவர் பண்ணி ஒரு கிளவுஸ் மாதிரி ஒன்றை போட்டுக்கொண்டு தயம்மத்துடைய மண்ணை கொண்டு வந்து அந்த பெண்மணியுடைய முகத்தையும் கைகளையும் பல்லை கடித்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அதை பார்க்காமல் மெதுவாக நீ தயம்மம் செய்து என்னிடத்தில் அனுப்பி வைத்தால் போதுமானது வாப்பா. அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற ஃபர்தான கடமையை கூட நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரம் அந்த ஜனாசா 4 நாள் மோச்சரியிலே இருந்திருக்கும். அதை பார்க்கின்ற பொழுது ஃபீலிங் வராது, அருவருப்பு வரும், பயம் வரும்.
சில நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டிருக்கும், தலை இரண்டாக பிளந்து உடம்பு இரண்டாக கிழிக்கப்பட்டு கை கால்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு ரொம்ப பயங்கரமான அமைப்புகள்ல இருக்கும். சில ஜனாசாக்கள் வரும், அதை பார்த்திருக்கிறோம். அங்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வருகின்ற பொழுது அந்த தையல் சரியாக போடாமல் அதை குளிப்பாட்டுகின்ற தட்டிலே எடுத்து வைக்கின்ற பொழுது குடல்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும். இதை பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் மீது மோகம் வருமா, ஃபீலிங் வருமா, அல்லது பயம் வருமா, கவலை வருமா, என்னடா வாழ்க்கை என்று உலகம் வெறுக்குமா? இருந்தாலும் பரவாயில்ல, நீ டச் பண்ணக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மிம்பர் மேடையில் இருந்து இதை சொல்லுவதனால் சில மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய அமளிவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட வெளிநாடுகளுக்கு சென்றால் சர்வசாதாரணமாக 2 பக்கங்கள் ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்றால் மசாஜ் சென்டருக்குள்ளே தாராளமாக நுழைந்து திரும்புகிறார். அல்லாஹ்வுடைய முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுவோமே, எப்படி விசாரணை நடக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது, எந்த திரையும் கிடையாது. வலா தர்ஜுமான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கும் உனக்கும் உள்ள தூர இடைவெளி எவ்வளவு? முன்னால் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய தோல் புஜத்தில் முன்னால் இருக்கின்ற ஒரு மனிதன் கை வைத்தால் எவ்வளவு இடைவேளை இருக்குமோ அந்த தோலை தொடுகின்ற தூரத்தில் நீ அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவாய். அட 2 போன ஒரு பொம்பளையோட ஜனாதாவை கூட எந்த கடமை பாலா போனாலும் பரவாயில்லை, நீ கையடிக்காத என்று நான் தடை விதித்திருக்கின்ற பொழுது ஏன் இந்த அசிங்கத்தை செய்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஜனாதா 2 ஜனாதாக்கள் வருகின்றது. ஒரு ஜனாதா ஆம்புலேட ஜனாதா, அடுத்த ஜனாதா ஒரு பெண்மணியுடைய ஜனாதா. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அப்படி வந்தது. ஏதோ ஒரு ஜனாதா தான் வரும். ஆம்புலேட ஜனாதாண்டா தலைப்பக்கம், பெண்ணுடைய ஜனாதாண்டா இடுப்பு பக்கம் நாம் நின்று கொள்கிறோம். ஏக நேரத்தில் ஒரே நேரத்திலே ஒன்று ஆணுடையது ஒன்று பெண்ணுடையது வந்தால் எப்படி அதை சப்பிலே வைக்க வேண்டும்? ஓரத்தில் அடுத்தவருக்கு பக்கத்தில் நாம் இருப்பது போல ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றை வைப்பதா, ஒன்றுக்கு பின்னால் ஒன்றை வைப்பதா என்றால் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றை வைக்க வேண்டும். முதலாவது எதை வைக்க வேண்டும்? நாம் எல்லோரும் சொல்லுவோம் எடுத்த குரலிலே, ஆம்பளையிடத்தை தான் முதலாவது வைக்கணும். சப்புலே நிற்பவர்கள் ஆண்கள் தானே. எனவே ஒரு ஆணுடைய ஜனாதா முன்னாலும் பெண்ணுடைய ஜனாதா பின்னாலும் வைக்க வேண்டும் என்று எங்களுடைய மூளை சொல்லும். ஆனால் ஷரியத் என்ன சொல்லுவது தெரியுமா? ஒரு பெண் கணவனை முந்த வேண்டுமானால் அவள் மரணிக்க வேண்டும். ஜனாதா வைக்கப்படுகின்ற பொழுது முன் சப்பிலே பெண்ணுடைய ஜனாதா, பின்னால்தான் ஆணுடைய ஜனாதா. அந்த ஆணுடைய ஜனாதாவுக்கு பின்னால்தான் இமாம் நிற்க வேண்டும். இருப்பது ஜனாதா, சுத்தப்பட்டிருப்பது கபன், இருக்கிறது சந்தூக்குல, சந்தூக்கு பச்சை புடவையால் போர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த விதமான ஆபாசமும் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்லை வாப்பா என்ற தங்கவே, இடையில ஒரு ஆம்புலையை போட்டு சேஃபுக்கு நீ கொஞ்சம் பின்னாலே நின்றால் உனக்கு உசிதம். கண்ணியமான கணவான்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாலிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ற ஒரு சைக்கோ உலகத்துல தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்து. கையை அப்படி டச் பண்றதுக்கு லா யஸஹம ரஜுலன் ஹின்ஸீரன் முல்தஃபிஹுன் பிதீனின் ஹமா கைருல் லஹு மின் அய்யமஸ் மன்கிபுஹு மன்கிபம் முரஅத்தின் லா தஹில்லு லஹ். ஒற்றையடி பாதையில போய் கொண்டிருக்கிறாய், எதிர் திசையில் இந்த ஒரு பெண்மணி வந்து கொண்டிருக்கிறாள். அப்துல் மன்சூருடைய ரிவாயத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் தனியாக வாராள் இல்ல, அவரோட பக்கத்தில் அவள் மேய்க்கின்ற கருத்த நாற்றமான பேரையில உருண்டு புரண்ட பன்றியோடு வருகிறாள். அவன் வலது பக்கம் சாய்ந்தால் பன்றியுடைய மேலிலே படுவான், இடது பக்கம் சாய்ந்தால் பெண்ணுடைய மேனியிலே படுவான் என்றால் நீங்கள் அந்த பெண்ணுடைய மேனியில் படாமல் பன்றியோடு உரசி செல்வது உங்களுக்கு சிறந்தது. உங்களுடைய தலையில வச்சு ஒருத்தன் 6 இன்ச் ஆணிய வச்சு தலையில அப்படியே உச்சம் தலையில ஆணிய வச்சு சுத்தியல கையில வச்சு ஓட்ட போடவா அந்த பெண்ணை தொடுகிறாயா என்று கேட்டால் உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? அந்த கட்டத்தில் நீ அந்த பெண்ணை தொடாதே, உன் தலையில ஓட்ட போட சொல்லி அனுமதியை கொடு. இந்த ஓட்ட போடுறதை விட அந்த பெண்ணை தொடுவதன் மூலம் இருக்கின்ற தண்டனையை உன்னால் தாங்க முடியாது. இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பாவத்தோட வராத எனக்கு ஒன்று செய்ய 50 வருஷம் பாவம் செஞ்சா பிரச்சனையே கிடையாது. அட 27 நாள வீணாக்கிட்டே 2-3 நாள் இதுக்கு தௌபா செஞ்சு எங்க இல்ல, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 3 நாட்கள் அல்ல 3 நிமிடம் நீ உட்காரு, நிபந்தனை, இதுக்கு பின்னால சத்தியமா செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்ற ஒரு எக்ரிமெண்டோடு போட்டு என்ன மன்னிச்சிரு ரஹ்மான் ஒரு வார்த்தைக்கு நீ கேட்காம நரகத்துக்கு வந்து நீ மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுவாய். அவர் நீ அழைத்த அழைப்புக்கு பதில் சொல்லி திரும்புகின்ற பொழுது இந்த உலகத்துடைய வயசு போயிருக்கும் என்று ஹதீஸ்ல வருது. உலகத்துடைய வயசு
லா யுஜீபுஹும் மாலிக்கு மிக்தார துன்யா. இங்க அல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு வார்த்தை கேள், ஒரு நிமிஷம் ஒதுக்கி எனக்கிட்ட கேள். சுப்ஹானல்லாஹ். சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இந்த தௌபா இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டோம் வைங்க கண்ணியமான சகோதரர்களே. யௌம யக்கூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். இந்த ஆயத் ஓதுற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார். கியாமத்தில் விசாரணைக்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்ற நாள் என்று வந்த உடனே கேட்டாங்க, அந்த நாள் எப்படி இருக்கும்? இந்த ஒரு வேட்டைக்கு போற மனிதன் அவனுடைய ஈட்டி அடுக்கிற உரையில எவ்வளவு இறுக்கமாக ஈட்டிகளை அடுக்குவானோ அவ்வளவு நெருக்கமாக நீங்கள் அந்த கியாமத்தில் இருப்பீர்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 50 அல்ஃப ஸனா, 50,000 வருஷங்கள் இருப்பீர். அதுக்கு பிறகுதான் சொர்க்கமோ நரகமோ. அதுக்கு இடையில ஒரு கவலை சாப்பாடு கிடையாது, ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது. கண்ணியமான சகோதரர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸை பார்த்துட்டு, மனிதா உனக்கு தந்திருக்கிறது 60-70 வருஷம் அல்லவா, அதுல எவ்வளோ சிம்பிளான குறுகிய காலம். சுப்ஹானல்லாஹ். 15 வயசு சிறுபிராயத்தோட, இன்னும் மரவாசி தூக்கத்தோட, கடைசி பகுதி நோயோட போனா மிஞ்சி போனது எவ்வளவு? ஒரு 25 வருஷம். இந்த 25 வருஷம் கட்டுப்பட்டதல்ல, முழு உலக வாழ்க்கையையும் உனக்கு வாழ்க்கையாக தந்து அந்த 10,000 வருஷம் என்று உலக வயசுக்கு வைத்துக் கொண்டாலும் கூட, அந்த 10,000 வருஷம் இரவும் நீ நின்று வணங்கினாலும் கூட, அந்த ஒரு நாள் அதிலிருந்து தப்புறது. இந்த 10,000 வருடம் நின்று வணங்குவது சிம்பிளானது, லேசான. கண்ணியமான கணவான்களை, சகோதரர்களை, பெரியவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நியாய விசாரணை நடக்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ரசூல்மார்களையும் விசாரிப்போம், ரசூல்மார்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்பான், அஅன்த குல்த லின்னாஸ் இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசாவே, நீங்களா சொன்னீங்க என்ற உம்மாவையும் என்னையும் வணக்கத்திற்குரியவராக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வை வணங்காதீங்கன்னு நீங்க சொன்னீங்களான்னு கேட்பான். நடுநடுங்கி போய்விடுவார். என் அவர்களை வணக்கத்திற்குரியவர்களாக உலகத்துல பல கோடி பேர் எடுத்திருக்கிறார். அது உங்களோட உத்தரவு பிரகாரமா நடந்தது என்றால் நடுங்கி போவார்கள், அவர்களால் பதில் சொல்ல முடியாத நிலை குலைந்து போவார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யல, அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கேள்வி வருகின்ற பொழுது இவ்வளவு பதறுகிறார்கள் என்றால், ஒரு வட்டி சாப்பிட்டவனை கொண்டு வந்து ஏன் நீ சாப்பிட்டாய் என்று கேட்டால் அவன் எவ்வளவு பதறுவான். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இருக்கின்ற பொழுது ரமலான் ஆக முக்கியமான 2 நோக்கங்கள். ஒன்று தௌபா. அந்த தௌபா இந்த ரமலான் முடிவதற்கு முன்னால் நாம் அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக தக்வா. உண்மையிலே இந்த தௌபாவினால எங்கட இறந்த காலம் அப்படியே துப்புரவு செய்யப்படும். இந்த தக்வாவினால எங்கட எதிர்காலம் பாதுகாக்கப்படும். ஒரு நோன்பு உண்டா இது 2 நடக்கும். முடிஞ்ச பாவத்துக்கு மன்னிப்ப கேளு, ஒன்றுமில்லை, கேளு, உட்கார்ந்து மனசு வச்சு 2 கையேன்றது உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா? அந்த பாவத்தை மன்னிக்கணும்னா ஒரு பிரம்மாண்டமான மலையை தலையில தூக்கி வச்சு 2 நாள் நடந்தால் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அடையாளம் என்ன மன்னிச்சிருந்து கேட்கறது கூட எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு எங்களை மாதிரி துப்பாக்கியசாலிகளும் வரட்டு கௌரவம் பிடித்தவர்களும் யாரும் கிடையாது. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தக்குவா ஆக முக்கியமானது. ஏண்டா இதெல்லாம் தக்குவான்றது அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயம். நோன்பு என்பது நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயம். அந்த நரகத்துக்கு வராமல் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கும். யாரை பார்த்து கேட்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியாக இருந்தாலும் நரகத்தினூடாத்தான் சொர்க்கம் போகும். எனவே நீங்க வர்றது நரகத்துக்கு வாரது உறுதி, சொர்க்கம் போய் சேருவது சந்தேகம். ஃபஹ்தூஹும் இலா ஸிராத்தில் ஜஹீம். கியாமத்துல, அவ்வளவு நீளமான கியாமத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவை பாருங்க, நரகத்து பாலத்தின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுங்க. நரகத்துடைய பாலம் எப்படி? இப்படி ஒரு கல்லை விட்டால் அதர பாதாளத்தை சென்றடைய 70 வருடங்கள் பிடிக்கும். நரகத்துடைய ஆழம் 70 வருடங்கள் அந்த கல்லு கீழே போய் விடுவதற்கு பிடிக்கும். அதற்கு மேலால் அமைக்கப்பட்ட பாலம் நரக பாலம். அவனுடைய அகலம் அஹத்து மினஸை, வாளை விட கூர்மையானது. அதப்பு மினஷால், முடியை விட மென்மையான. பிடித்துக் கொள்வதற்கு பக்கத்தில் எதுவும் கிடைக்காது. பாவச் சுமைகள் எல்லாம் தலையில சுமத்தாட்டப்பட்டு அந்த பாலத்தின் ஓரத்தில் அவனுக்கு வழிகாட்டப்பட்டு, இதனாலதான் நீ சொர்க்கம் போகணும், முடியுமானால் தப்பி பிழைத்து போய் சேர்ந்து கொள். கீழே பார்ப்பான் நரகத்தின் ஆழம், காதிலே விழுகிறது நரகத்தின் ஓலம், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த நரகத்துடைய கர்ஜனை, அந்த நரகத்துடைய மக்கள் படுகின்ற விடுகின்ற சப்தம், இதெல்லாம் காதை குடைந்து கொண்டிருக்கும். தலையில் வேறு பாவச்சுமை, பிடிப்பதற்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு காலை எடுத்து வைத்து மறு காலை எடுத்து வைக்க நீ படுகிற பாடு இருக்கிறதே. உலகத்துல மாதிரி உனக்கு உள்ளம் கொடுக்கப்பட்டவனாக இருந்தால் கல்வி வெடித்து செத்து போய் விடுவாய்.
குல்லிஃப், நீ கஷ்டப்படுத்தப்படுவாய், நீ வற்புறுத்தப்படுவாய், நிற்க முடியாது, யோசிக்க நேரம் இல்லை, பின்னால் வருகிறார்கள், நடையை கட்டு, நடப்பான். ஒரு சப்தம் கேட்கும், பழக்கப்பட்ட குரலாச்சே. பார்த்தா தன்னுடைய சொந்த தாய் அந்த பாலத்திலே தத்தளித்துக் கொண்டிருப்பாள். இன்னும் கொஞ்சத்திலே இன்னும் ஒரு குரல் கேட்கும், திரும்பி பார்த்தால் தன் பெற்ற அந்த குழந்தை, அந்த பிள்ளை, அந்த மக்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். சொல்லுவான அல்லாஹ்விடத்தில், என் வைஃப் எடு, என் உம்மா எடு, என் மகள் எடு, என்ன விடு. அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலை. தப்பி தவறி தொப்பென்று கீழே விழுந்தால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். வர்ணிக்கிறார்கள் நரகவாசிகளை. இறுதியாக நான் சொல்லுகிறேன், வக்கது சூவித துஜூஹும், அவர்களுடைய முகங்கள் இருக்கிறதே அது கருப்பு, அதை விட ஒரு கருப்பு கிடையாது, அவ்வளவு கருப்பு, தாரை விட கருப்பாக இருக்கும். பார்வைகள் எல்லாம் குருடாகிவிடும். அலிசினத்துகும், பேச முடியாமல் நாக்கெல்லாம் ஊமையாக்கப்பட்டிருக்கும். வக்குசிமத்து துஹூருகும், முதுகு இரண்டாக உடைக்கப்பட்டிருக்கும், முதுகு இரண்டாக உடைக்கப்பட்டிருக்கும். வக்குசிதத் இதாமுகும், கை கால்களில் உள்ள முள்ளுகள் எல்லாம் துண்டு துண்டாக நொறுக்கப்பட்டிருக்கும், முறிக்கப்பட்டிருக்கும். வஜுத்யத் ஆதானுகும், காதுகள் எல்லாம் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும். வமுஸ்ஜிகத் ஜுலூதுகும், தோள்கள் எல்லாம் கீறி கிழிக்கப்பட்டிருக்கும். வகுல்லத் ஐதீஹிம் இலா அனாகிஹிம், அவர்களுடைய கைகள் எல்லாம் கழுத்தோடு சேர்த்து அப்படியே கட்டப்பட்டிருக்கும். வாயால் திணிக்கப்பட்டு பின்துவாரத்தினால் எடுக்கப்பட்ட சங்கிலிகளால் அவர்கள் விலங்கிடப்பட்டிருப்பார்கள். வஹும் யம்ஷூன அலன் நாரி பிவுஜூஹிஹிம், நரகத்தால் அவர்கள் முகங்களினால் ஊர்ந்து சென்று கொண்டிருப்பார்கள். கீழையும் நெருப்பு, மேலையும் நெருப்பு, உடுப்பும் நெருப்பு, உணவும் நெருப்பு, பானமும் நெருப்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சாதாரண நெருப்பல்ல. டச் பண்ணினால் தப்தலி அலல் அஃபிதா, விரல் நுனியில பட்டுச்சுன்னா கல்வ குதறிவிடும். பட்டடத்தை மட்டும் சுட்டரிக்கிறதல்ல நரக நெருப்பு. உலகத்தை விட, உலக நெருப்பை விட 69 மடங்கு பவரான அந்த நெருப்பு. அந்த பாலத்திலிருந்து நீ தப்பித்தவரை தொப்பென்று கீழே விழுந்தால் இதுதான் உன்னுடைய நிலை. நீ விழ வேண்டுமா அல்லது தாண்ட வேண்டுமா? சும்ம நுனஜில்லதீன தகவு, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். தக்குவாவுடையவர்களை நாம் அந்த பாலத்திலிருந்து பாதுகாத்து பக்குவமாக கரை சேர்ப்போம். ஒரு மனிதனை விசாரிக்கிற நேரம் அல்லாஹ் கூப்பிடுவான். அவன் செய்த பாவங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துவான். அவன் திக்கு முக்காடி போவான். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மெதுவாக வலது பக்கம் பார்ப்பான், அங்கேயும் நெருப்பு, இடது பக்கம் பார்ப்பான், அங்கேயும் நெருப்பு. இந்த நேரத்திலே அவன் பதறுகின்ற பதட்டம் இருக்கிறதே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. என்ன, நேருக்கு நேராக கேட்கிற நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாமல் தலை குனிந்து அங்கால இங்கால பார்க்கிற மாதிரி பார்ப்பான். இரண்டு சைடும் நரக நெருப்பு. முடிவு என்ன வரப்போகிறதோ தெரியாது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இத்தகைனார் வலவு பிஷிக்கி தம்ரா, இந்த ஹதீஸ்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துண்டை போடுங்கிறாங்க. அந்த நரகத்தை விட்டு நீ தப்ப வேண்டுமா, ஒரு துண்டு பேரீச்சம்பழத்தை சதக்காவா அல்லாஹுக்காக இஹ்லாஸோட கொடுத்தாவது எப்படியாவது நீ நரகத்தை விட்டு தப்பிக்கொள் என்று சதக்காவை தான் முன்னால் வைத்தார். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த ரமதான் எங்களிடத்தில் வந்தது. இதனாலும் எல்லா ரமதான் மாதிரி இந்த ரமதானை நாங்கள் வழி அனுப்பக்கூடாது. தக்குவாவையும் தௌபாவையும் தந்த ரமதானாக இந்த ரமதானை நாம் வழி எழுப்ப வேண்டும். ரமதானின் இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த ரமதானை அழகாக முடிக்க வேண்டும். பாருங்கள், 2 பெருநாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒன்று நோன்பு பெருநாள், அதை சதகா ஃபித்ராவோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். என்ற ஒவ்வொரு அமலும் சிறப்பாக முடியணும். ஆக சிறப்பான அமல் சதகா. ஹஜ்ஜி பெருநாளை எடுத்துக்கொண்டால் குர்பானுடைய இறைச்சோடு அந்த பெருநாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். நான் ஏன் இதை செல்ல வருகிறேன் என்றால், இந்த வருடம் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில பரக்க செய்ய வேண்டும். 18 பேர் இந்த பள்ளிவாசலில் ஊழியர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வெள்ளிக்கிழமை உங்களுடைய நன்கொடைகள் இருக்கிறதே, சதக்காக்கள் இருக்கிறதே, ஒரு 27வது நோன்பாக இருக்கிறது. நோன்புடைய கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. இதற்கு பின்னால் இந்த ரமதானில் ஒரு வெள்ளிக்கிழமை கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தோடு இருக்கின்ற நாம் எங்களால் முடியுமான சதக்காக்களை அவர்களுக்கு நாம் கொடுத்துட வேண்டும். கண்ணியமானவர்களே, சும்மா இதை சொல்லுகிற நேரம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், ஒரு 50 லட்சமாவது சேருமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறாரு. 50 லட்சம் சேர்ந்தாலும் ஆளுக்கு 3 லட்சம் வராதே என்று நான் சொன்னேன். அப்பதான் அவரும் யோசிக்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஆலிம் என்றால், ஒரு பள்ளி வாசலிலே வேலை செய்வதென்றால் நடந்த ஒரு சம்பாசனை உங்களோடு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு 2-3 நிமிடம் அல்லாஹுக்காக தாருங்கள். பக்கத்து வீட்டுக்குள்ள நல்லொரு காதுக்கு போட்டிக்குதும்மா, எனக்கு வாங்கி தரமாட்டீங்களாண்டு பள்ளி ஹசரத்துல அந்த புள்ள உம்மட்ட பேட்டி கேட்குது. விதிவிலக்கிருப்பார்கள் எல்லோரும் அல்ல, ஆனால் அதிகமானவர்கள் அந்த மாத சம்பளத்தோடு தன் வாழ்க்கையை கொண்டு போவர்கள் தான். அவர்கள் வியாபாரத்தில் இறங்கினால் அவர்களுக்கு கிதாபு பார்க்க முடியாது. அவர்கள் கிதாபு பார்க்க முடியாவிட்டால் நல்ல நல்ல உபதேசங்கள் அவர்களிடத்திலிருந்து செவிமடுக்க முடியாது. அந்த உம்மா அந்த புள்ளையோட தலையை தடாவி என்ன சொன்னாங்க தெரியுமா?
நோன்பு வரட்டும், வாப்பட்ட சொல்லி வாங்கி தருகிறேன். நோன்பு வருகிறது, பெருநாள் வருகிறது. காலையில் அந்த பிள்ளையை குளிப்பாட்டுறார். அம்மா போன பெருநாள் என் கூட்டாளி என் பக்கத்து வீட்டு மரியம் அவட வாப்பவோடு தான் பள்ளிக்கு அழகா வருவேன். நான் என் வாப்பவோடு பள்ளிக்கு போகலாதா? உம்மோட கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது, பள்ளிக்கு போகலா. அப்போ ஹஜ்ஜி பெருநாளுக்கு போவேலுமா? ஹஜ்ஜி பெருநாளுக்கு போவேலா? அப்போ நான் கொஞ்சம் பெருசாவினே போகலுமா? வாப்ப பள்ளியில் இமாமாக இருக்கும் வரைக்கும் வாப்பவோட ஒன்று ஆசையை நிறைவேற்றலாம். என் வாப்பா எங்கே வந்தால் வாப்பட பள்ளியில் உள்ளவங்க பெருநாளில் கண்ணியமான சகோதரர்களே, அந்த இமாமுக்கு மாதம் 45,000 ரூபாய், நாளொன்றுக்கு 1,500 ரூபாய், குடும்பத்தில் 4 புள்ள, மனைவி, எப்படி அவர்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு போவார்? வந்து சொல்கிறார், ஹசரத், நான் ஒரு முக்கியமான சிட்டியில் இருக்கிறதுனால தூர பகுதியில் இந்த விருந்தாளிகள் வந்தால் ஒரு தடவை மார்க்கெட்டுக்கு போய் வந்தால் 5,000 ரூபாய் குறைஞ்சது செலவாகிறது. அந்த செலவை கவர் பண்ணுற நோம்பத்தான் டாக்கெட் பண்ணிக்கிறோம். ஆனால் பெரிசா ஒன்றும் மேலாது. நாங்கள் வாப்பா மௌலவியாக இருந்ததுக்கு என் பிள்ளைக்கு நான் ஒரு வாப்பா வல்லவா? அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். இதுக்கு பின்னால் என் பரம்பரையில் ஒரு ஆலிமை நான் உருவாக்க மாட்டேன். கண்ணியமான கனவான்களே சகோதரர்கள், தலைக்கு 1,00,000 ரூபாய் சந்தி எடுத்து நோம்புக்கு பின்னால் நாங்கள் போகிற ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவழிக்க போகிறோம்? ஒரு 50 பேர் ஆளுக்கு 1,00,000 கொடுத்தால் சுப்ஹானல்லாஹ், நீங்கள் கொடுக்குற என்வலப் இருக்கிறதே, அதை வீட்டில் போய் திறந்து பார்க்கின்ற நேரம் அவர்கள் உள்ளத்தில் வர சந்தோஷம் நான் இன்றைக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பரம்பரை அல்லாஹ் கோடீஸ்வரர்களாக எந்த சந்தேகம். வாழ்க்கையில் ஒரு பிச்சைக்காரன் அவங்களோட குடும்பத்தில் உருவாக மாட்டோம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்காக விருப்பமான இடம் பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்காக விருப்பமான தொழில் இமாமத், முஅத்தின். ரசூலுல்லாஹுடைய தொழில், ரசூலுல்லாஹுடைய சேவை இமாமாகத்தான் இருந்தார். சுப்ஹான். ஆனால் கண்ணியமான கனவான்களை சகோதரர்கள், அந்த பள்ளியில் இருக்கின்றவர்களுடைய வீட்டில் ஒரு சொட்டு கண்ணீர் விழுகிறது என்றால் இதுக்கு நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பதில் செல்ல வேண்டி வரும். உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் ஆஃபியத்தை தந்திருக்கிறார், நிறைய செல்வத்தை தந்திருக்கிறார், வாரி வழங்குவோம். இன்று ஆரம்பிக்கப்படுகிறது இந்த வெள்ளிக்கிழமை. சுப்ஹானல்லாஹ், இது கியாமத்து நாள் வரைக்கும் இறுதி ஜும்மாவுடைய வசூல். இந்த பள்ளிவாசலிலே கடமை செய்கின்ற ஊழியர்களுக்கு தாராளமாக கொடுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையை செழிப்பாக்குவான், பரக்கத்தாக்குவான். எனவே இந்த புனிதமான இந்த ரமதானை இந்த சதகத்துல் ஃபித்ரா என்ற சதகாவோட நாம் இந்த இமாம்களை, பள்ளிவாசலுடைய ஊழியர்களை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதகாக்களுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய நோன்புகளை அங்கீகரிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா இந்த ரமதானிலே நாம் செய்த அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சகல பாவங்களையும் மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் யாரையும் மன்னிக்காமல் விட்டு வைக்காதே நாயனே. இந்த மன்னிப்பை உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் எங்களால் கேட்க முடியாது. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருவாயா. எங்கள் கைகளை வெறுங்கைகளாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். உலகத்தில் ஏனைய தேவைகளை எல்லோரிடமும் கேட்கலாம் நாயனே. எங்களுக்கு உடுப்பில்லாத ஒருத்தரிடத்திலே கேட்போம் யா அல்லாஹ். பணம் இல்லை என்றால் ஒரு தனவந்தரிடத்தை நாடுவோம் யா அல்லாஹ். ஆனால் இந்த மன்னிப்பை உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க முடியாது ரஹ்மானே. எங்கள் எல்லோரையும் மன்னித்தருவாயாக. எங்களை பெற்றவர்களை மன்னித்தருவாயாக. அவர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களை சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், கபருடைய சோதனைகள், தண்டனைகள், அவாபுகளை விட்டு அவர்களை பாதுகாத்திருப்பே. அந்த கபர்களுக்குள்ளே இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகன் எனக்கு ஒரு துவா செய்ய மாட்டானா? என்னுடைய மகள் எனக்கு ஒரு துவா செய்ய மாட்டானா? செய்தால் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் அங்கீகரிப்பானே. என்னை மறக்கிற அளவுக்கு இவருக்கு நான் என்ன தவறு செய்தேன்? அவர்களை மறந்து விட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சது ரஹ்மானே. அவர்களுக்காக நாம் கேட்கின்ற துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய கபர்களை சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயாக. ஹயாத்தோடு வாழுகின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்லாஹ். அவர்களை பார்ப்பதையோ பராமரிப்பதையோ ஒரு நாள் எங்களுக்கு பாரமா காட்டிடாதையா அல்லாஹ். பெரிய பாக்கியமா கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய கால் பாதத்தில் கீழ் இருக்கின்ற சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய மனதினோக நடந்து அவர்களுடைய பதுவாவுக்கு ஆளாகி விடாமல் எங்களையும் எங்களுடைய முழு பரம்பரையை பாதுகாத்து ரஹ்மானே. எங்களுடைய தேக ஆற்றல் ஆரோக்கியத்தில் வரக்க செஞ்சிரியா அல்லாஹ். கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களால் செலவழிக்க முடியாத, தாங்க முடியாத நோய்களை தந்துடாதே யா அல்லாஹ். உன் அமல்களுக்கும் இபாதத்திற்கும் தடையாக இருக்கின்ற நோய்களை தந்துடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உடம்பில் இருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள், நஜீசுகளை யா அல்லாஹ் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நாயனே. அடுத்தவர்கள் கையடிக்கும் வரைக்கும் வச்சிடாதே யா அல்லாஹ். அது வரைக்கும் எங்களை வாழ வச்சிடாதே யா அல்லாஹ். அந்த காட்சியை காண முடியாது நாயனே. எங்களை கடைசி காலத்து அடுத்தவர்களுக்கு பாரமாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். எங்களை கண்ணியமாக வாழ செய்து கண்ணியமாகவே இந்த உலகத்தை விட்டு மௌத்தாக்கிறி நாயனே. எங்களை இடது கையால சுய உணர்வோடு நாம் கல்வி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே எங்களுக்கு மௌத்த நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலங்களை உரிமயமாக்கி வைப்பாயா. யாரெல்லாம் மதரசாக்களில் ஓதுகிறார்களோ தக்குவா நிறைந்த
தலை சிறந்த உலமாக்களாக அவர்களை உருவாக்கி தந்தருள்வாயா. பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களை யா அல்லாஹ் அவர்களுடைய கல்வி ஞானத்திலே பறக்கச் செய்வாயா. அவர்கள் முகம் கொடுக்கும் எல்லா பரீட்சைகளிலும் நல்ல பெருவேர்களை எடுத்து அதிகார பதவிகளிலே அமர வைத்து அவர்கள் சமூகத்திற்காக குரல் கொடுக்கும் புத்திஜீவிகளாக அவர்கள் உருவாக்கி தந்திரு யா அல்லாஹ். கெட்ட நண்பர்களுடைய கையில சிக்க வச்சிராதே யா அல்லாஹ். மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கிறாதே யா அல்லாஹ். தலை நிமிர்ந்து நடக்கும் பொழுது எங்களுடைய குழந்தைகளை பார்த்து அந்த பெற்றவர்களுக்கு துஆவை கேட்டு தருகின்ற பிள்ளைகளாக்கிறியா அல்லாஹ். தலைகுனிய வச்சிராதே நாயனே, கண்ணீர் சிந்த வச்சிராதே யா அல்லாஹ். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளால் எங்களை கைசேதப்படுத்தி விடாதே நாயனே. யா அல்லாஹ் எங்களுக்காக நாம் இறந்ததற்கு பின்னால் துஆ கேட்கும் பரம்பரையாக எங்கள் பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ். எங்கள் நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்தருள்வாயா. யாரெல்லாம் திரும்பவும் குரோதத்தையும் விரோதத்தையும் உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்களோ அவர்களுடைய சதித்திட்டங்களை தவிடுபொடியாக்கிறியா அல்லாஹ். முழு உலக முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வாயா. இதே நேரத்தில் இந்த புனிதமான ரமதானின் இறுதி பத்திலே லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மாணிக்கமாமனுடைய கஅபாவை வந்து கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ். நோன்பு பிடித்தவர்களாக இந்த பட்டை வெயிலிலே உன்னுடைய அருளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஒரு முக்கியமான வியாபார பருவமாக இருந்தாலும் கூட அனைத்தையும் விட்டு விட்டார்கள் யா அல்லாஹ். லட்சக்கணக்கான ரூபாய்கள் எடுத்துக்கொண்டு உன்னிடத்திலே அருள் தேடி வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். சத்தியமாக ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒரு முஸ்லிம் வந்திருந்தாலும் அந்த நாட்டு முஸ்லிம்களுக்காக உன்னிடத்திலே கையேந்துவார் யா அல்லாஹ். வெறும் கைகளாக ஆக்கிறாது நாயனே. அவர்கள் கேட்கின்ற உன்னுடைய விருந்தாளிகளுடைய அந்த துஆவை அங்கீகரித்தருள்வாயாக. இந்த கூட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் அந்த கண்கொள்ளா காட்சியை நேரடியாக காணும் பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லையோ உன்னுடைய விருந்தாளிகளாக ஒரு தடவையாவது எங்களையும் நீ அழைத்துக் கொள் யா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நீ எங்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நசீபாக்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ரமலானிலே நாம் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. பிடித்த நோன்புகள் அதில் நடந்த தவறுகளை குற்றம் பிடிச்சு பழைய துணி மாதிரி சுருட்டிகளை முகத்தில் அடிச்சிடாத ரப்பே. நீ இரக்கமுள்ளவ யா அல்லாஹ். உன்னை நாங்கள் கண்ணால் கண்டது கிடையாது நாயனே. உன்னை நாங்கள் கண்ணால கண்டது இல்லையா அல்லாஹ். நீ 1,24,000 நபிமார்களை சுமாராக அனுப்பியிருக்கிறாய். ஒரு நபியை கூட நீ எங்களுக்கு காட்டவும் இல்லையா அல்லாஹ். உனக்கு ஷிர்க் வைக்க மாட்டோம் யா அல்லாஹ். உன்னை நிராகரிக்க மாட்டோம் நாயனே. இரக்கமுள்ள ரஹ்மானே ரப்பே எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் அமல்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். கலிமாவோடு வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து அதே கலிமாவை மொழிந்த நாவோடும் சிரித்த முகத்தோடும் சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து ரசித்த கண்களோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு